பார்க்க போறது தொகாநிலை தொடர். ஓகேவா? சோ தொகாநிலை தொடர் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், நான் ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் கேட்கிற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சொற்கள் தொடர்ந்து இருந்தா அதுக்கு பேரு தொடர். கரெக்டா? ஒரு சொற்கள் கண்டினியூவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தொடர். ஆமா. கல்வி, கற்க, இது ஒரு தொடரா? ஓகே, சரி. நெக்ஸ்ட், ஒரு தொடர் முடியாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு முடியா தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர் முடியல, நான் பள்ளிக்கு, ராகுல் சொல்லுங்க, நான் பள்ளிக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அப்போ இந்த தொடருக்கு பேர் தான் என்னது? முடியா தொடர். முடியல. சரி, அதுவே நான் பள்ளிக்கு சென்றேன், இது என்ன தொடர்? முடிந்த தொடர்னு சொல்ல மாட்டாங்க, இதுக்கு பேரு சும்மா இந்த முற்று தொடர் சொல்லுவாங்க. முற்று பெற்றுச்சு தொடர், முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சது முற்றும் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ முற்று தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர் முடியாம இருந்துச்சுன்னா முடியா தொடர், முடிஞ்சிருந்துச்சுன்னா முற்று தொடர். கரெக்டா? சோ இப்போ நம்ம பார்க்க போறது தொகாநிலை தொடர்னா என்னன்னு. ஒரு சொற்றொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வருவது. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு சொல்லோ இல்ல உறுப்போ மறைஞ்சு இல்லாம டைரக்டா படிச்சோடனே கிளியரா மீனிங் தெரியுற சொற்றொடருக்கு பேர் தான் என்னது? தொகாநிலை தொடர். டைரக்டா மீனிங் தெரியுற சென்டென்ஸ். ஓகேவா? நான் பள்ளி சென்றேன் அப்படின்றது கரெக்டான வேர்டா? நான் பள்ளிக்கு சென்றேன்றது கரெக்டான வேர்டா? அப்போ இந்த வேர்டு வந்து மறையாம டைரக்டா இருக்குல்ல, இது வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க சொல்லுங்க, நான் தான் சொன்னேன்ல. ஐ ஆல் ஹூ, ஐ ஆல் ஹூ இன் அதுக்கல் வேற்றுமை உறுப்புகள். நாலாவது. ஓகேவா? சோ முற்று தொடர், முடியாத தொடர் தான் தொகாநிலை தொடர்னாலும் சிம்பிளா சொன்னா வேற்றுமை உருது சொல் மறையாமல் இருப்பது, இல்ல வெளிப்படையாக வருவது எழுதிக்கலாம். இது புரிஞ்சாதான் தொகைநிலை தொடர்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? வேற்றுமை உறுப்பு சொல்லலாம் வெளிப்படையா வர்றதுக்கு பேர் என்னது? தொகாநிலை தொடர். ரைட். இதுல நிறைய டைப் இருக்குன்னு சொன்னேன். என்னென்ன ஞாபகம் இருக்கா? தொகாநிலை தொடர், எழுவாய் தொடர், செகண்ட் எஸ் விழி தொடர், சோ நெக்ஸ்ட் வினைமுற்று தொடர். எத்தனை டைப்? எஸ், வெரி குட், 9 டைப்ஸ். சோ வினைமுற்று தொடர் எக்ஸாம்ல கேட்பாங்க எத்தனை வகைப்படும்னு ஞாபகம் வச்சுங்க. வினைமுற்று தொடர் இருக்கு. பேரச்ச தொடர், வினைமுற்று பெற்று இருக்கணும். எக்ஸாம்பிளோட சொல்றேன். எழுவாயிலும் நவுன், நண்பா அப்படின்னு வரும்ல, ஞாபகம் இருக்கா? நெக்ஸ்ட் வினை எச்ச தொடர், பெயரெச்ச தொடர். வினைனாதான் verb. விழி தொடர் இல்ல, விழினா வந்து எக்ஸ்கிளமேட்டரி, திடீர்னு கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவீங்க இந்த மாதிரி. வினைனா verb. ஆமா, விழி தொடர். ஓகேவா? வேற்றுமை தொடர். நெக்ஸ்ட் இடைச்சொற்றொடர், 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 உரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர். வினையச்சை
தொடர் பெயரச்ச தொடர் வேற்றுமை இல்லையா சாரி வேற்றுமை தொடர் இடைச்சொற்றொடர் ஒரு நிமிஷம் உரிச்சொற்றொடர் அடுக்கு தொடர் அவ்வளவுதான் இதோட இந்த இலக்கணம் முடியுது ஓகேவா அடுக்கு தொடர் புரியுதா பேர் சொல் சரி எழுவாயினா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க ஒன்னா போயிடலாம் நவுன் நவுன் இருக்கணும் ஓகேவா நவுன்னா ஏதாச்சும் ஒரு பேர் இருக்கணும் ஓகேவா கவிதை எழுதினான் காற்று வீசியது காற்று வீசியது எழுதலாமா கட்டுரை எழுதினான் சரி ஓகே சோ காற்று வீசியது சொல்லலாம் குயில் கூவியது ஆமா கட்டுரையை எழுதினான் வரணும் ஆக்சுவலி ஐ வேற்றுமை இருக்கு மறைஞ்சு இருக்கு ஓகேவா சரி இப்போ எழுவாயினா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நவுன் மறைஞ்சு இருந்துச்சு வெளிப்படையா இருக்கு அப்படிங்கும் போது இது என்ன சொல்லலாம் எழுவாய் தொடர் சொல்றோம் இதுக்குதான் எக்ஸாம்பிள் சொன்னேன் காற்று வீசியது இன்னொன்னு என்னது குயில் குவியதுன்னு சொல்லலாம் குயில்னா இங்க என்ன காற்று குயில் இதெல்லாம் என்னது எழுவாய் புரியுதா டவுட் இருக்கா சரி உங்களுக்கு புரியுதா எழுவாய்னா எந்த டைப்னு சொல்லணும் வினைத்தொடர் வினைத்தொடர்னா எக்ஸ்கிளமேட்டரி ஓகே வினையை தொடர்ந்து வினை அமைவது வினைத்தொடர் ஆகும் நண்பா எழுது என்ன சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல நண்பா அப்படின்றது என்னது ஒரு எக்ஸ்கிளமேட்டரி வேர்ட் வினைத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வினை முற்று தொடர் இல்ல இல்ல எழுவாயில 3 டைப் இருக்கு ரைட்டா எழுவாய் தொடர்லயே 3 விஷயம் இருக்கு எதை பேஸ் பண்ணி வருதுன்றதை பொறுத்து பெயர் வினை வினா எது உரிச்சொற்றொடர் ஓகேவா சரி இனியன் கவிஞன் இனியன் கவிஞன் இனியன் கவிஞன் ஆமா இனியன் கவிஞன் இப்ப சொல்லுங்க இது பெயர் வினை வினான் 3 சொல்லி இருக்கேன் இனியன் கவிஞன் இனியன் கவிஞன் அப்படின்னும் போது விழித்தொடர் அப்படின்னும் போது நண்பா எழுது இந்த மாதிரி வர வேர்டு என்னன்னு சொல்லலாம் விழித்தொடர் சரி நான் இதை மறந்துட்டு பாருங்க எழுவாய் தொடர்ல 3 சொன்னேன் பெயர் வினை வினா இந்த வேர்டை பார்த்து நீங்க சொல்லணும் இனியன்றது என்னது ஒரு பெயரா அப்போ இது பெயர் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வினைனா செயல் வேர்ப்னு சொல்வீங்கல்ல வேர்ப் வினானா क्वेश्चन மார்க் சொல்லுங்க 3 டைப்லயும் இருக்கு வினைனா வெர்ப் ஆக்ஷன் ஆமா வினை முற்றுனா ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறது பெயர் பெயர் எழுவாய் தொடர் வினை எழுவாய் தொடர் வினா எழுவாய் தொடர் 3 இருக்கு சோ பெயர் எழுவாய் தொடர்னா பெயர் சொல் வந்திருக்கு கவிஞன் என்னது ஆமா காவேரி பாய்ந்ததுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல இங்க பாய்ந்ததுன்னு இருக்குல்ல அது வினை தானே வேர்பு தானே பாய்ந்ததுன்றது கவிஞன்றது என்ன பெயரா புரியுதா சோ இனியன் கவிஞன் இதுல கவிஞன்றது என்னது
சரி, எழுவாய் தொடரோட பெயர் சொல் கண்டினியூவா இருந்துச்சுன்னா அது பெயர் எழுவாய் தொடர். எழுவாயோட 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 பெயர் சொல் கண்டினியூவா இருந்துச்சுன்னா அது எழுவாய் பெயர் சொற்றொடர். ஓகேவா? அதுவே எழுவாயோட காவேரின்றது எழுவாய், ரைட்டா? இங்க வினை வந்து இருந்துச்சுன்னா வினைச்சொல், பாய்ந்ததுன்றது வர்பு தானே, ஆக்ஷன் தானே. சோ அது வந்து இருந்துச்சுன்னா அது எழுவாய் வினை தொடர். புரியுதா? அதே மாதிரி கொஸ்டினுக்கு ஒண்ணு, பேருந்து வருமா? வருமான்னு ஒரு கொஸ்டின் தானே இது. சோ ஒரு எழுவாயோட கண்டினியூவா வினா வந்து இருந்துச்சுன்னா அது எழுவாய் வினா தொடர். மூணுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? எக்ஸாம்ல கேட்பாங்க, ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருங்க, ரைட்டா? நெக்ஸ்ட் விழித்தொடர், நண்பா எழுது. நண்பா எழுதுனா இந்த மாதிரி எக்ஸ்கிளமேட்டரி வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ, ஒரு லெட்டர் எழுதும் போதோ இல்ல உங்க ஃப்ரெண்டை கூப்பிடும் போதோ எப்படி கூப்பிடுறீங்களோ அந்த மாதிரி வேற கண்டினியூவா வருது அப்படின்னா அதை விழித்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. விழித்தொடர் ஈஸியாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வினை முற்று தொடர். வினை முற்று தொடர். ஒரு வினை என்ன இருக்கணும்? முற்று பெற்று இருக்கணும். வினை என்ன இருக்கணும்? முடிஞ்சிருக்கணும். வினைனா verb கம்ப்ளீட் ஆயிருக்கணும். செய்தான். வினை முற்று. விழித்தொடர்னா ஒரு விழி வார்த்தையோட எக்ஸ்கிளமேட்டரின்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேர்டோட ஒரு verb அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? சரி, வினை முற்று தொடர் அப்படின்னா என்னன்னா ஒரு வினை முடிஞ்சிருக்கணும், verb கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பாடினால் கண்ணகி. பாடினால் கண்ணகி. சரி, ஓகே, சொல்லுங்க. பாடினால் கண்ணகி, இங்க verb என்ன இருக்கு? அவ்வளவுதான். கண்ணகி பாடினால்னா வினைமுற்று தொடர் இல்ல. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் verb வந்திருக்கணும், வினைமுற்று தொடர் இல்ல. பாடினால் கண்ணகி வினை முடிஞ்சிருக்கணும், verb கம்ப்ளீட் ஆயிருக்கணும். பாடினால் பாடி முடிச்சிட்டாங்க, ரைட்டா? அதுதான் பாடினால் கண்ணகி, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். ஈவன் ஃபர்ஸ்ட் verb தான் இருக்கணும். இல்ல கண்ணகி பாடினால்னா அது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ணகி பாடினால்னா என்ன? பாடினால் என்ன தொடர்? என்ன தொடர்? எழுவாய் வினை தொடர். காவேரி பாய்ந்தது மாதிரி கண்ணகி தொடர். ஆமா. சோ பாடினால் ஃபர்ஸ்ட் verb வந்துட்டு அதுக்கப்புறம் நவுன் வரும்போது நீங்க என்ன சொல்லலாம்? வினை முற்று தொடர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், மறந்துடாதீங்க. பெயரச்ச தொடர்னா இந்த நெக்ஸ்ட் முற்று பெறாத வினை பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது. முற்று பெறாத வினை பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது. ஒரு வினை என்ன இருக்கும்? verb என்ன இருக்கும்? கம்ப்ளீட் ஆகாம இருக்கும். அது கடைசியில பெயர்ச்சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா என்னது? நவுன். ஓகேவா? ஆமா. சப்ஜெக்ட் சொல்றீங்கல்ல, சப்ஜெக்ட்னா எழுவாய். அக்யூரேட்டா சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட்னு சொல்றீங்கல்ல, நவுன். அப்ப பெயரச்ச தொடர்னா இப்போ கேட்ட பாடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கேட்ட பாடல், கேட்ட பாடல் ஒரு வேர்டு இருக்கு. இங்க கேட்ட கம்ப்ளீட் ஆயிருக்கா? சோ verb இது கம்ப்ளீட் ஆகல. அப்படி நவுன். நவுன் அத கண்டினியூவா நவுன் வந்து இருந்துச்சுன்னா அது பேர் பெயரச்ச தொடர். அதுவே verb வந்து இருந்துச்சுன்னா வினையச்ச தொடர். அதுவே verb வந்து இருந்துச்சுன்னா கடைசியில நவுன் இல்லாம verb வந்து இருந்துச்சுன்னா வினையச்ச தொடர் சொல்லலாம். கேட்ட பாடல், ஆடிய ஆட்டம், ஓடிய பேருந்து, என்னன்னாலும் இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வந்தா அதுக்கு பேர் என்ன? பெயரச்ச தொடர். அதுவே வினையச்ச தொடர்னா முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது. பாடி மகிழ்ந்தனர். மகிழ்ந்தனர்ன்றது என்னது? இங்க மகிழ்ந்தனர்ன்றது என்னது? இங்க verb-ஆ சப்ஜெக்டா? சாரி, நவுனா? மகிழ்ந்தனர் verb. ஓகேவா? வினை. அப்போ ஒரு முடிவு பெறாத வினை வினை சொல்ல கொண்டு கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு வினை எச்ச தொடர். அதுவே முடிவு பெறாத ஒரு வினை பெயரச்ச தொடர் பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சு
முடிவு பெறாத பாடி, பாடின்றது முடிஞ்சிருக்கா? அந்த சொல்லு ஒரு வினைய வேர்போட கம்ப்ளீட் ஆகியிருக்காது. வினை சொல்லோட கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து வினையச்சு தொடர். அது பெயர் சொல்லோட கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா பெயரச்சு தொடர். கேட்ட பாடல், பாடி மகிழ்ந்தனர். ஆடி விளையாடினர். ஆடி விளையாடினர்ன்றது பெயரச்சு தொடரா வினையச்சு தொடரா? அவ்வளவுதான், விளையாடினர். சோ இதுக்குதான் நான் இன்ட்டு கொடுத்தேன். என்னது? ஆ சவுண்ட்ல முடியும். கேட்ட கடைசி ஆ சவுண்ட். இது வரும். ஊல முடிஞ்சா அது வினையச்சு தொடர். இந்த வேர்டு சொல்றேன், சவுண்ட். ஓகேவா? இத நல்ல பக்கவான வச்சுங்க. இதுல இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க போர்ட்ல கூட. ஓகேவா? தொகை நிலை தொடர், தொகா நிலை தொடர்ல இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் வரும். சோ இலக்கணத்துல ஃபுல் மார்க் எப்பவுமே எடுக்கணும். அதுக்கு என்னவோ அதை எய்ம் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் வேற்றுமை தொடர். ஆப்ஷன் தான், எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. அதுவும் 5 கொடுத்துட்டு 3 எழுத சொல்லுவாங்க போர்ட்ல சொல்றேன். சோ வேற்றுமை தொடர், வேற்றுமை உறுப்பு என்னென்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ஐ, ஆல், ஆர்டரா சொல்லுங்க. ஐ ஆல், கு, ஐ ஆல் கு, இன், அது, கண். ஐ ஆல் கு இன் அது கண். ஐ ஆல் கு இன் அது கண். சோ ஃபர்ஸ்ட் இல்ல, கடைசி இல்ல, மொத்தம் 8 வேற்றுமை தொகை இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இல்ல, 8 இல்ல, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்ன? இரண்டாவது, இரண்டாவது செகண்ட். மூணாவது, ஆமா ரெண்டாவது ஐ. மூணாவது, நாலாவது, 5, 6, 7, 8 இல்ல. ஓகேவா? சோ ஞாபகம், இதை எழுவாய் வேற்றுமையை சொல்லுவாங்க முதல் வேற்றுமையை. 8வது வேற்றுமை விழி வேற்றுமை சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே உறுப்பு இல்ல. நம்ம வேற்றுமையே எக்ஸாமுக்கு இல்ல, அதனால நம்ம அதெல்லாம் தேவையில்ல. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது போதும். வேற்றுமை தனியா ஒரு பெரிய லெசன் இருக்கு, அது எக்ஸாமுக்கு இல்ல. இதுல தொடர்ல தான், தொகாநிலை தொடர்ல தான். நாங்க படிக்கும்போது இருந்துச்சு, உங்களுக்கு இல்ல இல்ல இருந்துச்சா? ஓகே. வேற்றுமை, வேற்றுமை தொகை. சரி, நெக்ஸ்ட் நான் சில வேர்ட்ஸ் சொல்றேன். எத்தனாவது வேற்றுமை உறுப்புன்னு சொல்லணும். ஓகேவா? நான் சில வேர்ட்ஸ் சொல்றேன், எத்தனாவது வேற்றுமை உறுப்புன்னு சொல்லுங்க. கட்டுரையை படித்தால் எத்தனாவது வேற்றுமை? ஓகே, சூப்பர். அன்பால் கட்டினார். அன்பால் கட்டினார். அறிஞருக்கு பொன்னாடை. ராகுல் சொல்வாரு, அறிஞருக்கு பொன்னாடை. எத்தனாவது வேற்றுமை இருக்கு? அறிஞருக்கு பொன்னாடை. அறிஞருக்கு பொன்னாடை. இதுல பார்த்து சொல்லுங்க. அறிஞருக்கு பொன்னாடை எத்தனாவது வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு? கு. அறிஞருக்கு. அப்ப எத்தனாவது? சூப்பர். சோ நெக்ஸ்ட் இன்னொன்னு கேட்கவா? பள்ளிக்கு சென்றான். பள்ளிக்கு சென்றான் எத்தனாவதுன்னு சொல்லணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இடைச்சொற்றொடர். அதாவது நிலைமொழியின் பெயர் வினை சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வருவது. சோ ஒண்ணும் இல்ல, ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு இடைச்சொல் சேர்ந்து வருது. மற்றும் பல, மற்றும் பிற, மற்று அப்படின்றது ஒரு இடைச்சொற்றொடர். ஓகேவா? மற்றொன்று, மற்றொன்று கிடைத்தது, மற்றொன்று கிடைத்தது. இதுல எது இடைச்சொல் தொடர்? மற்று. ஓகேவா? அவர் சொன்னார் அப்படின்றது நடுவுல ஒரு வேர்டு சேர்ந்த மாதிரி. அவர் சொன்னார்ன்றது லெட்டர் ஒரு வாட்டர் எதுனால இருக்கலாம், இடையில வரும். அவர் சொன்னார் அப்படின்றது இங்க என்ன வந்திருக்கு? அவரே சொன்னார். அவரேன்றதுதான் இங்க என்ன? அதாவது இடைச்சொற்றொடர்னா இடையில வருது.
ரெண்டு லெட்டர்ஸ், ரெண்டு வேர்ட்ஸுக்கு இன் பிட்வீன்ல, நிலைமொழிக்கு இடையில வர்றது. ஆமா, மற்றொன்றுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றன்றது இங்க வந்து இடைச்சொல். ஓகேவா? அதே மாதிரி அவரே சொன்னார், அவர் சொன்னாருன்னு தான் சொல்லணும். ஓகேவா? அப்ப அவரே சொன்னாருன்னும் போது இது என்ன இருக்கு, ஒரு வேர்டு அடிஷனலா ஆட் ஆயிருக்கு. அதுதான் இங்க என்ன வேர்டு இருக்குன்னா ஏன்றதுதான் உங்களோட இடைச்சொல். அவரே, அவரா, ஏல முடிஞ்சா இல்ல, ஏன்றது இதுல மறைஞ்சிருக்கு, இடைச்சொல் தான். ஓகேவா? மறைஞ்சலால வெளிப்படையாதான் இருக்கு. அவர் சொன்னான்றது அவரே சொன்னார் வரும்போது அது இடைச்சொல்லாது. அதுக்கு நடுவுல இடையில ஒரு வேர்டு இருக்கு வந்திருந்துச்சுன்னா. ஆமா, ஏ மட்டும் இல்ல, இங்க அப்படி இல்ல, மற்றன்றது வந்து இருக்குல்ல. அவரா ஆ கூட வரலாம், அவரா சொன்னார் அப்படி கூட வரலாம். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் உரிச்சொற்றொடர். மீனிங்கே புரியாத சில வேர்டை தான் உரிச்சொற்றொடர்ல எழுதுவாங்க. ஓகேவா? ஆனா இதோட மீனிங் எக்ஸாக்டா என்ன இருக்கும்னா மிகப்பெரிய அப்படின்ற ஒரு மீனிங் வரும். உரிச்சொற்றொடருக்கு வர்றது என்ன இருக்கு, மிகப்பெரிய. சால, மா, தவ, நனி, உரி, இதெல்லாம் வந்து உரிச்சொற்றொடர், உரிச்சொல். இதெல்லாம் இந்த வேர்டு வந்துச்சுனாலே நீங்க டைரக்டா என்ன எழுதலாம், இது உரிச்சொற்றொடர்னு எழுதிடலாம். சோ நான் கொஸ்டின் கேட்கிறேன் என்னென்ன இருக்குன்னு. சால சிறந்தது, சால சிறந்தது உரிச்சொற்றொடர். கரெக்டா? கவுண்டர்ல இல்ல, இது என்ன சொற்றொடர்னா சால வந்துச்சுன்னா உரிச்சொற்றொடர். மா நகர் உரிச்சொற்றொடர். ஓகேவா? அதே மாதிரி தவ முனிவர் அப்படின்னு இருந்தா உரிச்சொற்றொடர். ஓகேவா? நனி நன்று, நனின்றது உரிச்சொற்றொடர். ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் தான் ரிப்பீட்டடா வர வேர்ட்ஸ். இது இல்லாம புரியாத வேர்ட்ஸ் இருந்தாலும் உரிச்சொற்றொடர் தான். ஓகேவா? சரி, கடைசியா அக்ரிணை, இயற்கை அக்ரிணை. அக்ரிணைனா வந்து உயிர் இல்லாத இதுவெல்லாம் அக்ரிணை. உயிர் இல்லாத இல்ல, மனிதர்களை தவிர மத்த எல்லாத்தையும் அக்ரிணை சொல்லுவாங்க. சோ அடுக்கு தொடர், அடுக்கு தொடர்னா ஒரே வேர்டு கண்டினியூவா 2-3 வாட்டி வர்றது அடுக்கி வர்றத அடுக்கு தொடர் சொல்லுவாங்க. கட கட மடமட எல்லாம் இல்ல, அதெல்லாம் இரட்டை கிளவி. சோ வருக 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 சொல்லுவாங்களா, ஒரே வேர்டு 2-3 வாட்டி கண்டினியூவா வர்றது மீனிங்கோட. வருக வருக வருக, வா வா வா, போ போ போ, இந்த மாதிரி வேர்ட்லாம் மீனிங்கோட இருக்கு. ரைட்டா? அதனால இது அடுக்கு தொடர் சொல்லுவாங்க. இரட்டை கிளவினா மீனிங் இல்லாம இருக்கு. புரியுதா? இரட்டை கிளவினா கடற்கரை, பனபட. ஓகேவா? கடப்பட. பாம்பு பாம்பு பாம்புனா அடுக்கு தொடர். ஓகேவா? சோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். சொற்கள் தொடர்வதை டேஷ் எனலாம். சத்தமா? ஓகே. பொருள் முடிவு பெறாவிட்டால் டேஷ் தொடர் எனப்படும். பொருள் முடிவு தந்திருந்தால் அது டேஷ் தொடர் எனப்படும். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையே சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாத பொருளை உணர்த்துவது டேஷ் தொடர் எனப்படும். தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் டேஷ் வகைப்படும். எழுவாய் தொடர். ஓகே, எழுவாய் தொடருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அது என்ன தொடர்? எழுவாய் தொடர்ல எத்தனை வகை இருக்கு, என்னென்ன? ஓகே, சோ பெயருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க யாராச்சும். இல்ல இல்ல, எழுவாய் தொடருக்கு, அதாவது பெயர் எழுவாய் தொடருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இல்ல, இனியன் கவிஞன். இரண்டாவது இருக்கிறது பெயர் சொல்லா இருக்கணும். கண்ணன் படித்தான்னா அது என்னது, வினை. ஓகேவா? காவேரி பாய்ந்தது, பேருந்து வருமா. ஓகே, வினையை தொடர்ந்து வினை அமைவது டேஷ் தொடர் ஆகும். வினை தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிவது டேஷ் தொடர் ஆகும். நண்பா எழுது என்பது டேஷ்
தொடராகும். கண்ணகி பாடினாள் என்பது டேஷ் தொடராகும். இல்ல, எழுவாய். கரெக்டா சொல்லுங்க. பாடினால், கண்ணகி பாடினால் கேட்டேன். வினை வினை எழுவாய் வினை தொடர். பாடினால் கண்ணகி பாடினால் கண்ணகி எச்சம்னா முடியாம இருக்கணும். பாடினால் கண்ணகி வினை முற்று தொடர். கேட்ட பாடல் கேட்ட பாடல் கேட்ட முடிஞ்சிருக்கா? பெயரச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர் இல்ல, பாடி முடியல. மகிழ்ந்தனர் வினையச்ச தொடர். ஓகே. அன்பால் கட்டினார் எத்தனாவது வேற்றுமை தொடர்? அன்பால் கட்டினார். அறிஞருக்கு பொன்னாடை. கட்டுரையை எழுதினான். ஓகே. முற்று பெறாத வினை பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது டேஷ் தொடர் ஆகும். முற்று பெறாத வினை பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது டேஷ் தொடர் ஆகும். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது டேஷ் தொடர் ஆகும். வினைமொழியின் பெயர் வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வருவின் அது டேஷ் சொல்லாகும். அவரே சொன்னார் என்பது டேஷ் ஆகும். என்ன சொற்றொடர்? அவரே சொன்னார். அதான் என்ன சொற்றொடர்? என்ன இதோட எக்ஸாம்பிள் அது? அவரே சொன்னார் வேற்றுமை தொடரா? இடைச்சொற்றொடர். அவரே ஐயே சொன்னீங்கல்ல, சாரி நான் கேட்கல. ஓகே. மற்றொன்று கிடைத்தது. மற்றொன்று கிடைத்தது. வருக வருக வருக. சால சிறந்தது. தவமுனிவர். உரிக்களி. சரி, ஓகே. சோ அவ்வளவுதான். ரைட்டா? கிளியரா? பழக பழக பாலும் பிடிக்கும். வடித்த கஞ்சியில் சேலையை அலசினேன். வடித்த கஞ்சியில். வடித்த கஞ்சியில். வடித்த கஞ்சி. ஆ சவுண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஆ சவுண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? தொடர். வந்தார் அண்ணன். வந்தார் அண்ணன். வந்தார் அண்ணன். எஸ், வினைமுற்று தொடர். கவிதைகளின் தொகுப்பு. கவிதைகளின் கவிதைகளின் தொகுப்பு. அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. கொஸ்டினை நல்லா இது பண்ணி சொல்லுங்க. கவிதைகளின் தொகுப்பு. கவிதைகளின் தொகுப்பு என்ன உங்களுக்கு புரியாத வேர்டு இருக்கு? தொகுப்புனா புக்கு மாதிரி மொத்தமா இருக்கு. கவிதைகளின் தொகுப்பு. கவிதைகளின் தொகுப்பு. கவிதைகளின் தொகுப்பு. கவிதைகளின் தொகுப்பு. வேற்றுமை தொடர். கவிதைகளின் தொகுப்பு. இறங்கினார் முகமது. இறங்கினார் முகமது. இறங்கினார் முகமது. இறங்கினார் முகமது. முகமது. இறங்கினார் முகமது. வினைமுற்று. இறங்கினார் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முகமது. ஓகேவா? சரி. அவர் பாடகர். அவர் பாடகர்.
அவர் பாடகர். அவர் பாடகர். அவர் பாடகர். பேரெழுவாய். அடுக்கடுக்காக. கேட்ட பாடல்கள். கேட்ட பாடல்கள். ஓகே. கேட்காத பாடல்கள். அதுவும் அதேதான். பட் ஆனா எதிர்மறை பெயரச்சம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கேட்காத. கேட்டதுக்கு ஆப்போசிட்ல. ஓகே ஓகே. ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு குயிக்கா வந்துடணும். தேங்க்யூ.